எவ்வளோ அழகாக ரெண்டு மாட்டி இருக்கு. நல்ல பெரிய ஜிலேபியெல்லாம் இருக்கு. ஹாய் வீவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னா நம்ம ஒரு குளத்துக்கு தான் வந்திருக்கோம். இந்த குளத்துல வந்து நம்ம தூண்டில் போட்டு மீன் பிடிக்கிறோம். ஒருத்தருக்கு கடிச்ச மாதிரி இல்லை, இப்போ கடிக்கும் போது காட்டுறேன். ஒரு ஆள் கடிச்சு தப்பிக்கிட்டே இருக்கு. இங்கே பார்த்தீங்களா ஜிலேபியை பார்த்தீங்களா சூப்பராக இருக்கு பாருங்க. எப்படி அழகாக தூண்டில் போட்டு பிடிச்சிட்டு இருக்காவ பாருங்க. நல்ல சோப்பு கலரில் இருக்கு பார்த்தீங்களா, சரியான மீனாக இருக்கும் போல இருக்கு. உழுவ அழகாக கடிச்சிருக்கு. அடுத்து ஒரு அருமையான ஒரு மீன் கிடச்சி உள்ளது. இங்கே பாருங்க என் ஃப்ரெண்டு பிடிச்சிருக்கான் நிவாஸ். எவ்வளோ அழகாக பிடிச்சிருக்கான் பார்த்தீங்களா. நம்ம ஊர் குளத்துல தான் போட கிடச்சிக்கிட்டே இருக்கு. ஆமாம், அடுத்து என்னது மாற்றாகுன்னு பார்த்தீங்களா, புழு வந்து தூண்டியில் கொழுக்குறாங்க. ஆமாம் பார்த்தீங்களா, எவ்வளோ அழகாக கொழுக்குறாங்க பார்த்தீங்களா. அடுத்து 2 தூண்டிலையும் கடிச்சிருக்கு. நல்லா அழகாக இது போட்டு பார்த்தீங்களா. அடுத்த மீன் உடனே உடனே இங்கே பாரு. அடுத்த மீன் நண்பன் நிவாஸ் போட்ட உடனே சோப்பு கலர்ல புழுவே பார்த்தீங்களா. அடுத்த மீன் போட்ட உடனே எவ்வளோ அழகாக பிடிச்சிட்டான் பாருங்க. இங்கே பார்த்தீங்களா அடுத்து தூண்டில் போட்டிருக்காங்க. போட்ட உடனே கடிக்கும் பார்த்துக்கங்க. அண்ணவர் தப்பிச்சிட்டு 2 கட்டை தெரியுது பார்த்தீங்களா, அதுதான் தூண்டில். தப்பிச்சு போகுது பார்த்தீங்களா. தூண்டில் போட்டிருக்கு, போட்ட உடனே லைட்டாக கடிக்குது பாருங்க. அண்ணன் பாருங்க, இழுக்கு பாருங்க, எவ்வளோ வேகமாக இழுக்கிறது. அவ்வளோ கொலை பசியில் இருக்குது. அது பசியை பயன்படுத்தி இவங்க மீன் பிடிச்சிடுறாங்க. ஆமாம், அதுக்கும் புழு தான் தேவைப்படுது, பாசி தேவைப்படலை. தன் உயிரை துச்சமாக நினைத்து தூண்டிலில் மாட்டிக்கொள்கிறது. போடு, அடுத்து ஒரு குட்டி போடு. அடுத்து உடனே கடிக்குது. நண்பன் நிவாஸ் போட்டான்ப்பா. நிவாஸ் கொஞ்சம் எட்டி போட்டிருக்கான். பார்ப்போம் அவனுக்கு கடிக்குதான்ட்டு. பொறுமையாக எடுங்க. நண்பன் அழகா தூக்கி விட்டான். நண்பன் போட்ட உடனே தூக்கி விட்டான். நண்பா எப்படிலாம் அது ஒன்னால மட்டும் முடியுது, போட தூக்குறான். நிவாஸ் எப்படா ஒன்னால முடியுது. இங்க பாருங்க, அடுத்து ஒரு மீன் போட. என்னடா ஒரு அதிசயம் நடந்து கொண்டே இருக்கிறது. நண்பன் நிவாஸ் போட்டு விட்டான். எட்டி போட்டிருக்கான். எப்படி போட்டிருக்கான் பார்த்தீங்களா. நண்பா கரெக்டாக போட்டிருக்காள். போட்டோன்னு இழுத்துக்கல. அண்ணன் பாருங்க, இங்கே பாருங்க, அடுத்த அதிசயம் போட தூக்கி கொண்டு இருக்கிறான் நிவாஸ். வந்து போட மீனே பிடித்து கொண்டே இருக்கிறார். இவன் அடுத்து என்ன போட போறாருன்னு தெரியல. புழு இல்லையா, இப்போ பார்ப்போம். புழு இல்லாமல் போட்டு இருக்கிறார். எப்படி மாட்டுதுன்னு பார்க்க போறோம். அங்க பாருங்கள், புழு இல்லாமல் மறுபடியும் கடிக்கிறதுக்கு என்ன கோய்க்கா. நான் பாத்தீங்களா, நம்ம நண்பன் வந்து போட மீன் பிடிச்சிக்கிட்டே இருக்காரு. மீனே ஏமாத்துறாரு இவரு. புழுவே வைக்காம போட்டாரு பாருங்க, போட்டுக்கிட்டாரு. இப்போ அடுத்து என்ன பண்ண வர்றாரு மீன் பிடிச்சிருக்கோம் சொல்லு. மீன் பிடிச்சிருக்கோம். அருமையாக மீன் பிடித்து கொண்டே இருக்கிறார் நிவாஸ். மீன் போட்டி தான் இவருக்கு வைக்கணும்னு நினைக்கிறேன். ஆமா, சரி போதும், பாஸ் பண்ணு. நண்பன் பாரு, புழு இல்லாமல் 2 மீன் ஒரே இதுல. நண்பன் நிவாஸ் மீன் பிடிக்கும் போட்டி வைத்தால் முதலில் பரிசை அவர் தான் தட்டி செல்வார் என்று நினைக்கிறேன். அங்க ஒரு 1 உரி விழுந்துட்டு. நண்பா என்னடா இது நடக்குதுங்க. பெரிய மீன். அடுத்து பாரு, 1 தப்பிச்சுட்டு 1 மாட்டிக்கிட்டு. அடுத்து இப்படி போட பிடித்துக்கிட்டே இருக்கிறார்கள் தூண்டில் போட்டு. நம்ம ஒரு குளத்துல மட்டும்தான் இப்படி மீன் பிடிக்க முடியுது. ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஆதரவை எனக்கு கொடுங்க. ஆமாம், தேங்க்யூ.